அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர் ஒருத்தர் அழகான கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு. என்கிட்ட கிழிஞ்ச ரூபாய் நோட்டுகள் சிலதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எந்த பேங்க்ல கொடுத்தாலும் மாத்த மாட்டாங்கிறாங்களே, அது ஏன் இது எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கண்டிப்பா உங்ககிட்டயும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட கிழிஞ்ச ரூபாய் நோட்டுகள் இருக்கு அப்படின்னா அது ஆஸ் பர் ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் எந்த பேங்க் இருந்தாலும் கண்டிப்பா அவங்க வந்து மாத்திக்கணும். ஆனா என்ன நாம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற கிழிந்த நோட்டு 80% மேல நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு முழு வேல்யூவும் கொடுத்துருவாங்க. ஒரு 2000 ரூபாய் நோட்டு உங்ககிட்ட இருக்குது, ஒரு 80% மேல இருக்குது, ஒரு 20% தான் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா 2000 ரூபாய் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இல்ல அந்த 2000 ரூபாய் நோட்டு வந்து ஒரு 40% 60% தான் இருக்குது, மீதிலாம் டேமேஜ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 50% பணம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இல்ல சார் வெறும் 40% தான் என்கிட்ட இருக்குது, மீதி கிட்டத்தட்ட ஒரு 70-80% வந்து காணாம போயிடுச்சு, அவ்வளவு டேமேஜா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதற்கு அவங்க எந்த பணமும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிற ரூபாய் நோட்டு எவ்வளவு டேமேஜா இருக்குதுன்றத பொறுத்து தான் அவங்க பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஆஸ் பர் ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.